பரம்பொருளே உமா மகேஸ்வரா, கோட்டையிலே பிறந்தாலும் போட்டளவி தவறாது என்னும் பழமொழிக்கிணங்க நான் கண்ணமாபுரியில் ஆளும் அதிதி என் மகளாகிய பிறந்து அயோத்தியபுரியால் மரச்சந்திர சக்கரவர்த்திக்கு மனைவியாக மாசற்ற லோகிதாசனையை பெற்றேன். அவன் 5 வயதில் பள்ளியில் சென்று ஆசானிடம் கல்வி பயிற்று நல்ல முறையில் தேர்ச்சி பெற்றது அறிந்து சந்தோஷம் கொண்டு ஆண்டி முதல் அறிஞர் வரை அன்னதானம், சொன்னதானம், பூதானம், கோதானம், ஐவகை தானங்களையும் செய்து இருக்கும் சமயம் காதிதன் மைந்தர் மன தவத்தில் சிறந்த விஸ்வாமுத்தர் வந்தார். சுவாமி என்று வரவேற்றினோம். பின் யாகத்திற்காக பொன்பொருள் வேண்டும் என்று கேட்டார். அதை மறுக்காமல் கொடுத்தோம். அதை வாங்கி செல்வது சிறிது நாள் கழித்து வாங்கி செல்வதாக சொல்லிவிட்டு சென்றவர் எப்படியோ சூழ்ச்சியால் நாடு நகரம் இழந்து என்னையும் நான் பெற்ற செல்வ மகனை மறைவர் அந்த நாளிலிருந்து ஐயரின் வீட்டில் அடிமையாக வேலை பார்த்து கொண்டே இருந்தேன். ஒரு நாள் என்னை அழைத்து, அடி சந்தி, அசலாத்தி பிள்ளைகள் எல்லாம் கானகத்திற்கு செல்கிறார்கள், உன் மகனை மட்டும் தெற்பகோய் அனுப்பி வைக்க வேண்டும் சொன்னார். நான் பெற்ற கண்மணி, நான் பெற்ற மகன், நான் பெற்ற மகன் எங்கே இருக்கின்றானோ, என்ன செய்வேன், என்ன செய்வேன், என்னப்பா செய்வேன்? கண்மணிஜே உனது பெண் மனது, கண்மணிஜே உனது பெண் மனது, பதற்கி துடியாய் துடிக்குதடா உன்னை, பதற்கி துடியாய் துடிக்குதடா. மணியே உனது காண்பதற்கு எனது கானகத்தி துடியா துடிக்குதடா துடிக்குதடா.
உணவே வினையாய் விளைந்த சோதனையோ காலம் முழுவதுமே எனக்கு வேதனையோ முழுவிலையா எனக்கு சோதனையோ இல்லை முழுவினையா எனக்கு வேதனையோ உன்னை என்னால் மறக்க முடியவில்லை மகனே மகனே உன்னை என்னால் மறக்க முடியவில்லை உயிரே அழிந்தாலும் கவலை இல்லை என்றாலும் உன்னை பிரிய என்னால் முடியவில்லை துடிக்குதடா 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 திக்கற்றவளுக்கு தெய்வம் தான் தஞ்சம் என்று வந்தோம் இந்த உலகத்தில் எங்களுக்கு தெய்வம் கூட கருணை காட்டவில்லையே யாருக்கு என்ன கொடுமை செய்தோம் யாரு குடிய கெடுத்தோம் வந்தவருக்கெல்லாம் வாரி வாரி வழங்குலமே அது குற்றமா இல்லை என்று சொல்பவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தோமே அது குற்றமா காசிநாதா கங்காதரா ஏனம்மா எனக்கு இப்பேற்பட்ட சோதனையை கொடுத்து விட்டு ஏனம்மா எங்களுக்கு இப்பேற்பட்ட ஒரு கஷ்டத்தை நஷ்டத்தை கொடுத்து விட்டு அம்மா இன்னமும் பாரா முகமும் ஏனம்மா என்னமும் பாராமுகம் ஏனமா இன்னமும் பாரா முகமும் ஏனம்மா ஏழை ஒரு தருவாயம்மா அம்மா இன்னமும் பாரா முகம் ஏனம்மா அம்மா கண்ணிருந்து உனது காதல செவிடோ கண்டிருந்தே உனது காதல செவிடோ கண்ணிருந்து உனது காதல செவிடும் என் நிலையே என் குறையே நீ அறிவாயே என் நிறையே என் முறையே நீ அறிவாயே நிலையே என் நிலையே என் குறையே நீ அறிவாயே இன்னமும் பாராமுகம் ஏனம்மா ஏழை ஒரு தருவாயம்மா ஆயிருக்க பிள்ளை பாடலாமா நீ இருக்கும் போது கேட்கலாமா தாயிருக்கை பிள்ளை வாடலாமா நீ இருக்க ஆடலாமா தாயிருக்க பிள்ளை கேட்கலாமா நீ இருக்கும் போது பாடலாமா ஆயிரக்கண்கள் உடையவளே தாயே உமையவளே ஆயிரக்கண்கள் உடையவளே ஆயி மகமாயி பத்ரகாளி உமையானவள் மாயி மகமாயி பத்ரகாளி உமையானவளே ஆயி மகமாயி பத்ரகாளி உமையானவளே இன்னமும் பாராமுகம் ஏனம்மா ஏழை ஒரு தருவாயம்மா இங்கே சந்திரமதியாக நடிக்கும் அக்கா மகேஸ்வரி அவளுக்கு
பொன்னாடை பற்றி சிறப்பிக்கப்படுகிற கிராமத்தின் சார்பாக எங்கள் அனைவருக்கும் பொன்னாட போற்றி புகழாரம் சூற்றிய பொய்க்கர கிராம பொதுமக்கள் அனைவருக்கும், பெரியோர்கள், தாய்மார்கள், நாடகக்கல ரசிக பெருமக்கள் அனைவருக்கும், இந்த நாடகத்தின் அமைப்பாளர் அன்புக்குரிய அண்ணன் ஆறுமுகன் அண்ணன் அவர்களுக்கும், எனது பாசத்துக்குரிய தம்பி சுதாகரன் அவர்களுக்கும் என் கலைக்குழு சார்பாக என் சார்பாக வணக்கம் 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 வணக்கம். அவனிகட 56 நாடு குடி கொடை செங்கோல் சிம்மாசனம் அனைத்தும் இழந்து விட்டோம். இல்லை என்று சொன்னவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்த கையால் வாக்கால் பட்ட கடனுக்காக நாடு நகரமே நாடு நகரம் இழந்து எங்களுடைய கஷ்டங்கள்லாம் காசியில் வந்தால் கஷ்டங்கள்லாம் தீரும் என்று சொல்வார்கள். அம்மா தாராவதி ராஜகடனா 48 நாள் தவணைக்குள் தரகர் கூலியை கொடுக்க வேண்டும். அம்மா என்ன செய்வேன் அம்மா, என்ன செய்வேன் அம்மா, என்ன செய்வேன் அம்மா. இன்பத்திலையும் துன்பத்திலையும் பண்பு கொள்வர மனைவி என்பார்கள் சுவாமி. அப்படி என்றால் இந்த காசிமா நகர வீதியில யாருக்காவது யாருக்காவது என்னை விட்டு முனிவர் கடன் கொடுத்து விடுங்கள் சுவாமி. பஞ்சனையில் படுத்துறங்கிய என் தங்க மகனையும் என்னையும் இந்த காசிமா நகர வீதியிலே சென்று ஆடு மாடுகளை விற்பதை போல் விலையோ விலை என்று விலையோ விலை என்று விலையோ விலை என்று என் மகன் எங்கே இருக்கின்றானோ, நான் பெற்ற அருமை பாலகன் எப்படி இருக்கின்றானோ, என்ன செய்வேன் என்ன செய்வேன். கற்பகமே உனை என்று துணையாரம்மா, கற்பகமே உனை என்று துணையாரம்மா, கற்பகமே உனை என்று துணையாரம்மா, நீயே எதியனை போற்றும் என்னை கண்பாரம்மா. அம்மா கற்பகமே உனை என்று துணையாரம்மா. அற்புதமெல்லாம் நிகழும் அகிலுடையவளே, அற்புதமெல்லாம் நிகழ்த்தும் அருள் திறன் உடையவளே, அற்புதமெல்லாம் நிகழும் அருள் திருவுடையவளே, ஆனந்த வாழ்வுதனை அன்பிற்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வு தன்னை அன்பர்க்கு அளிப்பவளே, ஆனந்த வாழ்வுதனை அன்பிற்கு அளிப்பவளே, கற்பகம் உடையன் என்று துணையாரம்மா. அலைகடல் ஓரத்திலே அமைஞ்சல் மகிமையிலே, அலைகடல் ஓரத்திலே அமைந்த மயிலையிலே, அலைகடல் ஓரத்திலே அமைந்த மகிமையிலே, கலை வடிவாக நின்று திரு சுடரே, கலைவடி வாய்த்துகள் என் திருக்கோயிலிலே, சிலை வடிவாக நின்று உலகினில் காண்பவளே, சிலை வடிவாய் நின்று உலகில் காப்பவளே, சிலை வடிவாக நின்று உலகினில் காண்பவளே, செல்பவள மேனி அவள் மகிழுடையவளே, கம்பவள மேனி ஒன்னன் மயிலும் உமையவளே, கர்ப்பகமே உடையன் என்று துணையாரம்மா, நீயே எதியனை போற்றும் என்னை கண்பாரம்மா. அம்மா கர்ப்பகமே உடையன் என்று துணையாரம்மா. அம்மா அன்பு மகன் எப்படி இருக்கின்றானோ, நான் பெற்ற அருமை பாலகன் எப்படியெல்லாம் தெரிகின்றனோ, என்ன செய்வேன் அன்பு மகள். அம்மா வயிறு பசிக்கிறது அம்மா, ஏதாவது கானகத்திற்கு செல்லும் போது ஏதாவது ஒரு கை சாதம் வாங்கி கொடுங்கள் அம்மா என்று கேட்டு, அப்பேற்பட்ட என் தங்க மகன் எப்படி இருக்கின்றானோ, என்ன செய்வேன் என்னப்பா செய்வேன். எத்திளைத்து எத்திளைத்து போன மகள், எத்திளைத்து போன மகள் எத்தனை தூரம் இழைந்து போன மகன் எத்தனை தூரம் சென்றார்,
கார்த்திகையா சண்முகா நான் பெற்ற செல்வமகனை பத்திரமாக பார்த்து வையப்பா. சந்தனமும் சவ்வாதும் மணங்கமல பாலாபிஷேகமுடன் வெற்றி திருநீர் அணிந்து பக்தர் படை சூழ்ந்து வர தங்கரக தேரினிலே வள்ளி தெய்வம் யானையுடன் காட்சி தரும். பொய்க்காரப்பட்ட மக்களுக்கு அருள்வாக்கு நல்வாக்கு செல்வாக்கு சொல்வாக்கு தந்திடணும். அம்மா அம்மா காணே ஆயிரம் கண்வீடு அப்படியே எதிர்பார்ப்போம்.
வந்தான் பிரமண பிள்ளை வளர்த்து விட்டு வாரான் பிரமண பிள்ளை நீ வந்தான் பிரமண பிள்ளை வளர்த்து விட்டு வாரான் பிரமண பிள்ளை முருகா நம்மளுக்கெல்லாம் சருக்கு சுருக்குந்தா இருக்கும். செவன் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே படுக்க பார்க்குது. பொதுவாக இந்த நாடகத்தை ஆம்பளையாளை காட்டில் பொம்மை நாட்டு தான் முடிச்சிருந்து பார்க்கணும். காரணம் என்னென்னா ஒரு 5 மேல் 10 மேல் நாடகம் நடக்குதுன்னா ஆம்பளையால் நடந்து போய் ராத்திரின்னு பார்க்காம போய் நாடகம் பார்த்துட்டு வந்துடுவான். உள்ளூர் பொம்பளையால் ராத்திரியில் போக முடியுமா? போக முடியாது. அதனால 1000 5000 வரி வச்சு இப்படி ஒரு நாடகத்தை எடுத்து பாருங்கன்னா நமக்குன்னு 5-6 பேர் படுத்து உறங்கின்னு இருக்கு. அப்புறம் என்ன செய்ய? ஆமாம், நான் போய் உசுப்பிட்டு கிடக்கேன். அதே ஒரு பெரியவா சொன்னா, கூத்தாடி கிழக்க பார்ப்பேன், கூலிக்கார மேற்க பார்ப்பேன். இந்த 2 பேரும் என் பொழுத பார்க்குறேன். கூத்தாடி நாங்கள் நினைப்போம் எப்படா கிழக்க பொழுது விடியும் இந்த ஒரு காசை வாங்கிட்டு போயிடலாமே அப்படின்னு நாங்கள் நினைப்போம். கூலிக்காரே சனியம் பிடிச்ச பொழுது எப்படா மேற்க போகும், முதலாளிகிட்ட சில்லறை வாங்கிட்டு நம்ம பொண்டாட்டி பிள்ளையை பார்க்க போகலாமே அப்படின்னு நினைப்போம். அவனுக்கு அதில் இருக்கும். இந்த 2 பேரும் வேலை பார்க்குற ஒரு பேர்த்தே இருக்குது, உங்கள்கிட்ட அதான் இருக்குது. இன்னுமே மகன் சமுராஜா வந்து சொன்னான்ல, நீங்கள் பார்த்தாத்தியா இல்லைன்னா 100 நாள் வேலை மாதிரி நாங்கள் பார்த்துட்டு போயிடுவோம்னு சொன்னான்ல. இதில் ஒரு பெரிய விஷயம். சொல்லுங்க ஆண்டி, சொல்லுங்க. லைட்டுக்கு இந்த பக்கம் இருக்கணும். முனியாண்டி சொல்லுங்க. இந்த சந்திரமுகின்னு ஒரு திரைப்படம் இருந்துச்சு பார்த்தீங்களா? ஆமாம், சந்திரமுகி. அதில் பெரிய ஸ்டாரு யாரு? ரஜினிகாந்த். அவர் என்ன சொன்னார், இந்த சினிமாவில் வடிவேலை போடுங்கன்னு சொன்னார். அவ்வளோ ஒரு கதாநாயகனை வடிவேலை சொன்னார். என்ன காரணம்? சிரிப்பு நடிகன் இல்லையா? ஆமாம். அது மாதிரி இன்னைக்கு தான் ஜம்மு ராஜா சிக்கியிருக்கேன். எப்படி? அப்படி ஒரு விஷயத்த ஜம்மு ராஜாவை தேர்ந்து போட்டான் பாருங்க. யார்? நம்ம சுதாகரும் ஆறுமாமா. ஆமாம், அவங்களுக்கு தான் கோடான நன்றி சொல்லணும். என்ன சொல்கிறாங்க? இல்லை, சில நேரங்களில் சம்முராஜா கிடைக்க மாட்டான். ஆமாம். ஏன்னா அப்படி தேதிகள் இந்த ஊருடைய சாமியுடைய ரூபத்தில் இன்னைக்கு என் மகன் சம்முராஜா வந்திருக்கான். அவை வந்தாலே தனிச்சிறப்புத்தியான். அவனை பற்றி நாடறிஞ்ச பாப்பானுக்கு பூணூல் தேவையில்லைன்ற அவளை பற்றி நம்ம சொல்லக்கூடாது. அவள் செய்கையே மக்கள் புரிஞ்சுக்கிடுவா. ஆமாம். இருந்த மாப்பிள்ளைக்கு எகஞ்ச பொண்ணுன்னு சொல்கிறான். இருந்த மாப்பிள்ளைக்கு எகஞ்ச பொண்ணு. எவ்வளோ மாப்பிள்ளைக்காரன் காத்துன்னு இருக்கானோ அவ்வளோ சாமுத்திர லட்சணம் பொருந்திய பொண்ணு கிடப்பாளாம். அது மாதிரி எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த நாடக அமைப்பாளர் 2 பேரும் சேர்ந்து ரெட்டை மாட்டு வண்டி இல்லை, ஒத்த மாட்டு வண்டி ஓடுற கண்டு ரெட்டை மாட்டு வண்டி ஓடுறது அது ஒரு மாதிரியா இருக்குமா? நடிகரை தேர்ந்தெடுத்து போட்டிருக்காம பாருங்க. அந்த 2 பேருக்கும் கோடான கோடி நன்றி. ஆமாம். இப்படி தாண்டா தம்பி. சொல்லுங்க. ஒரு ஊரில் வந்து 1 மணிக்கு வந்து மேடையில் வந்து பேச ஆரம்பித்தேன். நீங்கள்? நான் தான். சரி, வேற யாரு? அதில் இப்படி பொருள் கிடைச்சா விடிய நான் ஒரு ஆளே நிற்பேன். சரி, அப்போ வாங்க நம்ம போவோம். ஆமாம். ஆக 1:30 பேசிக்கிட்டு இருக்கேன். 2 மணியாவது நான் ஒரு ஆளே பேசிக்கிட்டு இருக்கேன். 2 மணி வரைக்கும்? அம்மா. சரி, மணி 2:30 3 மணியாவது நான் ஒரு ஆளே பேசிக்கிட்டு இருக்கேன்டா. ஏன்னா மக்கள் சளிப்புட்டுற மாதிரி இருந்தால் தானே நம்ம பேச்சை குறைக்கணும். மக்கள் நல்லா ரசிக்கிறாங்கல்ல. சரி, அதனால பேச்சை குறைக்காம பேசிக்கிட்டே இருக்கேன். சரி, அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட்டத்தில் ஒரு ஆள் எந்திரிச்சு வந்தார். சம்முராஜாக்கு அன்பளிப்பு கொடுத்தாங்கல்ல? ஆமாம். அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கூட்டத்தில் எந்திரிச்சு வந்தார். சரி, அந்த உடனே நல்ல 6-6.5 அடி உயரம்டா அவர். உயரமா? ஆமாம். இந்த மீசை
கருப்பணசாமிக்கு வச்சிருப்பாங்க பாரு. ஆமா அந்த மாதிரி இந்த தண்டி மீசப்பா சரி மீசையை வச்சுக்கிட்டு அப்படி வந்தாரு. வந்து மேடையில் ஏறி அப்படி நின்னாரு. நான் அவரை இப்படித்தான் பார்த்தேன். ஆமா நீங்க கொஞ்சம் கட்டையாளு, அவர் உயரம் 6 அடிங்களா உயரமா இருப்பார்ல, இப்பெல்லாம் உயரம். ஆமா அப்ப பார்க்கும்போது டாய் நீ தானடா? நான் தான். நீ தானே? நான் தாயா. பேசு 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 பேச்சு நல்லா இருக்குடா. பேசு பேசு பேசு. நானும் பேச ஆரம்பிக்கிறேன். சரி இப்போத்தான் காசு கொடுப்பாரு, பிறகுதான் காசு கொடுப்பாரு. கையை விரிச்சமானிக்கு இருக்கேன். காசு கொடுத்தா வந்திருக்காருன்னு. ஆமா அன்பளிப்பு கொடுக்கணுமான்னு. ஆமா அதுக்கு தான் வந்திருக்காரு போல. கையை விரிச்சமானிக்கு இருக்கேன். சரி நம்ம விடிய காலம் கையை விரிப்பாங்க. ஆமா ஆமா. ஆக இவர் பையில கையை ஓட்டி காசு கொடுக்கணும். ஆமா அதை விட்டு தோள்பட்டை கையை கொண்டு போனாரு. தோள்பட்டிக்கா இதுக்கு? அப்ப நான் நினைச்ச முடியாண்டி தோள்பட்டு அரிக்குது போல சொரிய போறாருன்னு சொரிஞ்சிட்டு ரூபா கொடுப்பாரு அப்படின்னு தெம்பா இருக்கேன். சரி அவர் முதுகுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய அருவாள் எடுத்தாரு. செத்தையா? பல 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 அவ்வளவு பெரிய அருவா. சரி அருவாளை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு. என்னாச்சு? ஆகா என்னமோ ஏதோ நடக்க போகுது அப்படி நினைச்சு பேசுற பேச்செல்லாம் உள்ள போகுது. சரி வெளியே வரமாட்டேங்குது. ஆமா அருவா பெருசு பல பலன் இருக்கு. இந்த அருவாளை கையில வச்ச மாணிக்க என்ன யாரையா தேடுறது மாதிரி இருக்கு? இல்ல ஒரு மாதிரியா தேடுறது மாதிரி இருக்க. யார தேடுறங்க? யோ நான் மேடையில் நின்று பேசிக்கிட்டு இருக்கேன். நீ அருவாளை கையை வச்சமானிக்கு அப்படியே கூட்டத்தையே பார்க்குற. என்னையா காரணம்னு? சரி ஒன்றுமில்லடா தம்பி. மணி 3 மணி ஆகுது. இந்த நாடகத்தில் உன்னை கூட்டி கொண்டாந்து போட்டேன் பாரு சுதாகர். அவன் இந்த கூட்டத்தில் இருக்கானான்னு பார்க்குறேன். எதுக்கு? அவனை ஒரு கையை விட்டுனா நீ உள்ள போயிடுவீலடா. எங்களுக்கு பொழப்பு கொடுத்தவரா கையை விட்டணும். போட வெங்காயம்னா போயிட்டு போறேன். அதை சொல்லு. அதை விட்டுட்டு அருவாளை தூக்கிட்டு வரணும். கதைக்கு நல்லா இருக்கும், வாழ்க்கைக்கு பொருந்தாது. ஆமாம் நன்றி. இன்னும் பேசுறதா நிறைய பேசலாம். 4 ஆயின்னு இருக்கு. நான் வந்துட்டேன்ல. ஆமாம் என் தம்பி ஒரு இருக்கான் கிட்டு கிட்டு. ஆமாம் வருவா பாருங்க. இப்போ கூப்பிடுக்கோ. நான் ஒட்டிலே வந்து நினைச்சிருக்கல. பக்கபலமா எனக்கு துணைச்சேத்துன்னு இருக்காடா. பரவாயில்லையே கூப்பிடு. ஆடா வந்தான் பீராமான பிள்ளை, பணத்தை விட்டு வாரான் பீராமான பிள்ளை. வந்தான் பீராமான பிள்ளை, பணத்தை விட்டு வாரான் பீராமான பிள்ளை. அந்த வனம் விட்டு அழகாக விட்டு பூசி அழகான விட்டு அழகாக விட்டு அந்த வனம் விட்டு அழகாக விட்டு பூசி சுந்தர சோமனி தொகுத்தான் வந்தான் பீராமான பிள்ளை, பணத்தை விட்டு வாரான் பீராமான பிள்ளை. பிரியவாளா நல்லா இருக்கீங்களா? சாமி நல்லா இருக்கீங்களா? லோகத்தில் மழை பெய்யும்னா எங்களுக்கு தான் பெய்யும். ஆமா அபிஷேகம் பண்ணணும்னா நாங்கள் தானே அபிஷேகம் வச்சு கொடுக்கணும். இருக்கட்டும். விலைவாசியெல்லாம் ஓவரா ஏறி போச்சு பாருங்க. போச்சு பார்க்க வீட்டுக்கு வீடு. அந்த காலத்தில் வீட்டுக்கு கூட கிளவியெல்லாம் இருந்தாங்க. இடிச்சுக்கிட்டே சமைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு வெத்தலை பாக்கலாம் ஏறி போனது காரணத்தினாலே வெத்தலை பாக்கலாம் இல்லை. வெத்தலை பாக்கு போய் இலக்கி வந்த கிராக்கிய பாரு. வெத்தலை பாக்கு போய் இலக்கி வந்த கிராக்கிய பாரு. வெத்தலை பாக்கு போய் இலக்கி வந்த கிராக்கிய பாரு. அவரு கேட்க போனா பவிக்கிறாரு.
நேரத்தில் அரிசியிலே கல்ல போட்டு கலக்கிற அரிசியிலே கல்ல போட்டு கலக்கிற அரிசியிலே கல்ல போட்டு கலக்கிற அதை கேட்க போனா ஆராய்ச்சி சொல்லுற வெத்தலை பாக்கி போயிருக்கேன் பாதி ஒரு கேட்க இங்கே அசராத்து பிள்ளையாக நடிக்கும் அண்ணன் கற்பியா அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பற்றி சிறப்பிக்கப்படுகிறது. எனக்கு பொன்னாடை போத்தி வருவார் 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 கௌரவப்படுத்திய இந்த கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மனமார்ந்த நன்றி கலந்த வணக்கம். ஏன்னு கேட்டா சக்கரவள்ளி கலக்க சக்கரவள்ளி கிழங்கு சமைஞ்சது எப்படி சக்கரவள்ளி கிழங்கு சமைஞ்சது எப்படி ஒட்டகத்தை கெட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ வட்ட வட்ட ஒட்டுக்காரி சக்கரவள்ளி கிழங்கு சமைஞ்சது எப்படி ஒட்டகத்தை கெட்டிக்கோ கெட்டியாக ஒட்டிக்கோ பட்ட பட்ட ஒட்டுக்காரி அண்ணாமலை 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 உண்ணாமலே அண்ணாமலை அண்ணாமலை ஆசவத்தே உண்ணாமலை கொண்டையில் தாளப்பூ கூடையில் எண்ணப்பூ புசுப்பு படுத்தவுகளை புசுப்பு புசுப்பு படுத்தவுகளை உசுப்பு மாறுகோ மாறுகையே மருகோ மாறுகழி மாறுகோ மாறுகையே ஜோருகோ ஜோருகையே ஓரம்ப ஓரம்ப ருக்குமணி வண்டி வாங்கடா வண்டிய தள்ளுங்கடா வந்து கருப்பையா குண்டில கருப்பு குண்டியில எல்லாத்துக்கும் கும்பிடுற புண்டை அப்பு மட்டும் கும்பிடுறப்பு தாத்தாவோட தாத்தா மூத்திர தாத்தாவுக்கு திதி மூத்த தாத்தாவுக்கு திதி மேல கிடாரம் சென்று மேல வினாந்திரம் சென்று காரை முன்ன முட்டை பிரியாணி முட்டை மாவுல பிரண்டை இல்ல சாம்பல்ல வரலவா மா இலை பிரண்டை இதெல்லாம் பறிச்சதுக்காக மேல வனாந்திரம் போனோம். நான் மட்டுமா போனே என் கூட 2 பேரும் வந்திருக்காங்க. ஒண்ணு அவரு சுப்புடு இன்னொருத்தர் கருவாடு திங்கிற ஐயர் பேரு பூணூர் போட்டிருப்பாங்க. 2 பேருமே வீட்டுக்குள்ள கருவாடை நொறுக்கி தள்ளுறாங்க. ஆமா எங்களுக்கு முன்னாடி வந்தாரு அவரை எதிர்பார்ப்போம் வாங்க ஹரிச்சந்திர மயான நாடகம் மட்டுமல்ல
சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய அத்தனை நாடகங்களும் நடிக்கக்கூடிய கலைத்தாயின் மூத்த மகன், எங்களுக்கெல்லாம் குருவாக திகழக்கூடிய பேரன்பிற்கு மரியாதைக்குரிய நமது புளியங்குளம் மாநகரன் எடுத்த அன்பு சித்தப்பா டி வீரபத்ரன் அவர்களுக்கு நமது கிராமத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. என்னை வாழ்த்து பேசிய அன்பு மகன் சண்முகராசாவுக்கும், இந்த கிராமத்தார்களுக்கும், விழா கமிட்டியார்களுக்கும், நாட அமைப்பாளருக்கும் நன்றி, வணக்கம். அடே உனக்கு போட்டா எனக்கு நீராறும் காணும்னே. நீராரம் வீட்டில் இருக்கு. என்னடா சொல்ற? நீராரம் உண்மை கேட்டுன்னு இருக்கேன்டா. உம்மண்டா என்னடா? உண்மைன்னா தெரியல, நோக்கு பேசவே தெரியலையே. அது என்ன நோக்கு? நோக்குன்னு தெரியல. அவ இந்த காலத்துல சந்திரமுல்லாம் போய் திரும்பி வந்துட்டா. நோக்குன்னு வார்த்தை கேட்டு அம்பி, நோக்கு மாத்திரமா தெரியல, யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு நான் சொல்றேன்டா, நன்னா கேட்டுக்கோ. நோக்குன்னா நோக்கு தாண்டா. நோக்குண்டா நோக்கு தானா? அம்மா, இப்பதான் நீ என் தண்டை திண்டு வளர்ந்துருக்க. என்னடா சொல்ற? நாங்க வளர்க்குற கீரை தண்டு. உண்மை உண்மை உண்மை. அப்புறம் தண்டை சாப்பிட்டு போ. சரி. ஏன் காயை திங்கிற? ஓங்காயவா? என்னடா உதிர் ஓரமா? வாழைக்காய். சரி சரி. ஏன் பூவை திங்கிற? ஓம்பூவா? வாழைப்பூ. ஏன் பிஞ்ச திங்கிற? ஓம்பிஞ்சவா? புலா பிஞ்சு. அப்புறம் ஏன்டா இதுதானே? இதெல்லாம் இல்லைடா, இதெல்லாம் புரத சத்து அதிகமாக இருக்கு. ஆஹா, என்ன செய்ய? இவ்வளோதான் பேச காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? நீ பணத்தை திங்கிறவன் தானே. நானா இவனா? உன்னைத்தாண்டா கேட்குறேன். நான் என்னைக்கு பணத்தை திண்டேன்? நீ மாத்திரமா? ஆ. இங்கே இருக்கவாலாம் பணத்தை திங்கிறவா தான். பிக் பாஸ் போயிட்டேன், கலையரசன். ஏண்டா? அவனும் பணத்தை திண்டதே அகோரி. அம்பி இங்கே வாடா. போனோம்னா எப்படி தின்றது தெரியுமா? எப்படி? இப்போ மாரியத்தா காளியத்தாளுக்கு கிடா வெட்டுறையில் ஆமா, உயிரோட போஷணம் பண்ணுறியா? தலையை வெட்டிட்டா பணம் தானடா. பணம்ங்கிறது 6 அறிவு, இதுக்கு 5 அறிவு வழங்குக்கு. அம்பி, நீ நினைக்கிற மாதிரிலாம் கிடையாதுடா. எந்த ஒரு ஜீவராசி இறந்துட்டாலே அதுக்கு பேர் பணம் தான்டா. ஆமா, நம்ம மாற்று பேர்ல சொல்றோம். ஆடு செத்து போச்சு, மாடு செத்து போச்சு. கோடீஸ்வரன் இறந்துட்டா கோடீஸ்வரனை தூக்குண்டா சொல்ல கிடையாது, பிணத்தை தூக்கும். காரணம் என்ன? நீ ஆட்டை திங்கிற, போயிட்டு போ. மாட்டை திங்கிறான், போயிட்டு போ. நாயை திங்கிறான், போயிட்டு போ. நண்டை திங்கிறான், போயிட்டு போ. கோழியை திங்கிறான், போயிட்டு போ. என் குஞ்சை திங்கிற. உன் குஞ்ச நான் என்னைக்கு திண்டேன்? என்னடா சொல்ற? என்ன குஞ்ச நான் என்னைக்கு திண்டேன்? டேய், விவரமா கேட்கணும். கேள்விடா, கேள்வி. கேள்வி. ஏன்? ஓ, கேள்வி. ஏன்? ஏன்றது கேள்வி தானே. கேள்வி. ஏன் குஞ்ச திங்கிற? ஏன்டா அங்கேயே சொல்ற? குஞ்ச திங்கிறேன்னு இங்கே சொல்ற. ஏன் குஞ்ச திங்கிற? அவர் சொல்ற கேளு. சரிங்க வாங்கடா, நம்மளாம் பேசுதா பார்க்குற சிஸ்னா இருப்பா. வந்த காரியம் என்னடா? என்ன தலையில வடை சட்டியை வச்சிருக்கேன்? ஓ, நேத்திரத்துக்கு அப்படி தெர்றது. பி மாமி என்ன சொன்னா? தோழமார்களே, தேவதாசனுக்கு மேலே வளர்ந்தன் தெரியாது. அவளை கூட்டிட்டு போய் சகல சமித்துக்குள்ள கொய்துண்டு பத்திரமா எப்படி உங்களை உயிர் அகத்த நாடு கொண்டு வரேடோ அது மாதிரி என் குழந்தைய கொண்டு வாங்கன்னு சொன்னான். சொன்ன வாக்கை யார் காப்பாற்ற முடியும்? சொல்ல காப்பாற்ற முடிஞ்சதா? இது ஒரு பெரிய விஷயம். என்ன தெரியுமா? என்ன விஷயம்? விதி பிராப்தம். இப்போ வைக்காரம்பட்டியில் ஒரு குழந்தை பிறக்க போகிறது வர வெள்ளிக்கிழமை அப்படின்னு நிர்ணயம் பண்ணிடுவாங்க. இந்த பொம்நாட்டிக்கு பிறக்க போகுது, இல்லை இந்த பொம்நாட்டிக்கு பிறக்க போகுது சொல்லுவாள்ல. பிறக்கிறத நிர்ணயம் பண்ணிடலாம், இறக்கிற நிர்ணயம் பண்ண முடியுமா? முடியாது. மதுரையில் பிறந்திருப்பேன், தூத்துக்குடி போகும்போதே இறந்துக்குது. இது அந்த விதி பிராப்தம். தாதிமார்கள் புடைச்சூழ வாழக்கூடியவன் ஆதி இல்லாமல் வனாந்தரத்தில் இறந்து கிடக்கான். அப்பேற்பட்ட குழந்தை மாமி இருக்காளே பெத்தவ, இந்த விஷயத்தை கேட்டா என்னடா நினைக்க மாட்டா? அதை நினச்சி தான் எனக்கு வருத்தமாக இருக்கு. அதை நினச்சி கூட நான் வருத்தப்படலடா. சரி, போகும்போது தேவதாசன் கதையெல்லாம் சொன்னானே. குடும்ப கட்டுப்பாடு கதையா? குடும்ப கட்டுப்பாடாக இருக்கிற கதை. அதை நினச்சி கூட கவலைப்படல. சரி சரி. நீங்கள் வெண்பொங்கல் கொடுத்தீங்க, அம்மா நான் புளியோதரை கொடுத்தேன். வாங்கினானா புளித்தி கிண்ணது புளியை ஊற்றி வாங்கி சாப்பிட்டானா? அதை நினச்சி கூட கவலைப்படல. மேலே வனாந்திரத்தில் அவனை கடிச்ச பாம்பு இவனை கடிச்சு சாகாம இருக்காம
அதை நினைச்சா எனக்கு ஒடாசடு இப்படிதான் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கா. தம்பி பாம்புக்கு எதுலடா விஷம்? பல்லுல விஷம். எங்களை வாழ ஆளுக்கு உடம்புலாம் விஷம்ல. தேலுக்கு எதுல விஷம்? கொடுக்கலடா. கொடுக்கல. சண்முகராசாவுக்கும் இடுப்புல. நாக்க உள்ள வச்சு பேசு. சரி மாமி மாமி அழைச்சு. சந்தி மாமி எங்களை வந்து சந்திங்க. எந்தரா சூத்தக்கரு பெரிய பிள்ளைய பத்துட்டாளாம்டா. பெரிய என்ன சொல்லிவிட்டேன்? பாக்குறது பெத்த மாதிரி தெரியறதா? அப்ப செஞ்சது மாதிரி தெரியுதா? பெத்தா பத்திரம் போதுமா? பேணி வளர்க்க தெரியணும். நம்ம மாமியார் என்ன சொன்னாங்க? என்ன சொன்னார்கள்? வளர்க்கிற போறாங்களே பசு வந்துட்டு என்ன பண்ணுவா அப்படி நினைச்சுட்டு ஈவு இறக்கு தயவு ஆச்சுன்னு நிறைய போஜனம் கொடுத்துருந்தா. சரி வனாந்துதான் பசு வந்து கொடுத்தோ வரிசையா வந்து போஷணம் பண்ணிட்டோம். குழந்தை அழறாளே கொஞ்சம் நீராரம் கொடுக்க அந்தனர்களே. அம்மா என் மகன் எப்படியெல்லாம் தெரிவித்தான் என்று தெரியுமா? அம்மா கானகத்திற்கு செல்லும் போது அந்த காலகண்ட தாத்தாவிடம் தெரிவித்துக் கொண்டு ஏதாவது ஒரு சாதம் இருந்தா வாங்கி கொடுங்கள் அம்மா. நான் பெற்ற மகனை எப்படியெல்லாம் அந்த அயோத்தி அரண்மனையில் வளர்த்தேன் தெரியுமா? அந்த வெள்ளி கிண்ணத்துல தங்க கிண்ணத்துல நான் பெற்ற செல்வ மகனுக்கு எப்படியெல்லாம் சாதம் ஊட்டினேன் தெரியுமா? சாப்பிட்டுடா சாப்பிட்டுடா சாப்பிடுடா என்றெல்லாம் சொல்லு. அப்பேற்பட்ட என் மகன் என்னிடம் வாங்கி ஒரு வாய் கூட வாங்கி சாப்பிட மாட்டான். அப்பேற்பட்ட என் தங்க மகன் கானகத்திற்கு செல்லும் போது ஏதாவது காலகண்ட தாத்தாவிடம் தெரிவித்துக் கொண்டு ஏதாவது ஒரு கை சாதம் இருந்த வாங்கி கொடுக்கலாம். இந்த பாவி சாதம் இல்லை என்று சொல்லிவிட்டு போகும் வழியில் ஓடும் கங்கையில் 3 கை ஜலம் மட்டும்தான். ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, பார்வைதான் பழமும் கொண்டே நெருங்கி வந்து பேசி பழகாசை ஆசைதான் இதய துடிப்பினுள் பெயரின் மூசை மூசைதான். ஓ நெஞ்சமே உயிரே தஞ்சமே, உன் பார்வைதான் உடனும் நெஞ்சமே.
மனதிலே தந்துவிட துடிக்கிறேன் மனதிலே தந்துவிட துடிக்கிறேன் மனதிலே தந்துவிட துடிக்கிறேன் நான் விழிகளில் இன்ப மழை வடிக்கிறேன் விதியது என் தலை விதியது விதித்தது என் மகனை நினைக்கிறேன் அன்பே வா ஆருயிரே அன்பே உயிரே அன்பே வா என் வாசம் வா இதயம் இங்கே நோகுதே உடனே என்னை தேடி வா ஓ நெஞ்சமே உயிரே தட்டமே உன் பார்வைதா படமும் கொண்டமே கானகத்திற்கு சென்ற மகன் நான் பெற்ற மகன் இன்னும் வரவில்லை ஏன் வரவில்லை எதற்காக வரவில்லை என்னப்பா குழந்தை வாரகம் முன்னமே பசிக்கிறேன்னு சொன்னா மாமி நான் வெண்பொங்கல் கொடுத்தேன் புளியோதரை கொடுத்தேன் புளியோதரை ஆளு கொஞ்சமா கொடுத்தேன் சொல்லு ஆக அவங்க குழந்தைக்கு ஆளு கொஞ்சமா கொடுத்த என் மாதிரி மகன் வாங்கி விட்டானா சாப்பிட மாட்டேன்ட்டான் நான் பெற்ற செல்வ மகன் வாங்கி விட்டான் சத்தியத்துக்கு பங்க வரும் என்று சொல்லி விடுவாரு அவன் சாதாரணப்பட்டவனா எப்பேற்பட்ட மகன் அவன் எவ்வளவு பெரிய அரச குழந்தை ஐயோ, அப்பா. அப்பேற்பட்ட குழந்தை சரி ஓடுகிற கங்கையில 3 கஞ்சி அழகா இருந்த சொல்லி தாத்தா சொல்லி இருக்கான்னு சொன்னான் என்னப்பா? தம்பி ஓ. காசி மாநகரத்துக்கும் மேல வனாந்தரத்துக்கு எவ்வளவோ தொலை இருக்கிறது சரி. காட்டுல நடக்கிறது வீட்டுக்கு தெரியாதரா அப்படியா? 3 ஏண்டா சாப்பிடுற 6 சாப்பிடுறான்னு சிவ சிவா 6 கை சாப்பிட மாட்டேன்ட்டான் என் மகன் சத்தியத்துக்கு வங்க வரும் என்று சொல்லி விடுவார் அப்பேற்பட்ட குழந்தை ஏற்பட்ட என் மகன் எக்கேடு கட்டு போனா எங்களுக்கு என்ன தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதாதம்மா 7 ஜென்மம் இது மாறாத சொந்தம் தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போதம்மா 7 ஜென்மம் இது மாறாத சொந்தம் கோழி மிதிச்சு அந்த குண்டிக்குமே சேதமில்லை கோயில் கதவடைச்சா சாமி தூக்க போவது கோழி மிதிச்சு அந்த குஞ்சு அதாவில்லை கோயில் குளமே சாமி காணவில்லை கோடி பணம் இருந்து இந்த நெஞ்சுக்குள்ள இன்பம் இல்லை கோயில் கதவடைச்சா என்னைக்கு துன்பம் இல்லை இது தாய் மனசு மகளே இது தாய் மனது மகனே இது தாய் மனசு வெல்ல அதை நாள் மலர்ந்து முள்ள இந்த தாயாரால கொல்ல ஒரு காலத்திலும் இல்லை அண்ணமே அண்ணமே அண்ணே சொல்லு வேதமே அண்ணமே அண்ணமே அன்னை சொல்ல வேதமே உள்ளத்தான் ஒரு வார்த்தை போகலையோ இந்த சொந்தம் நான் தாயை விட்டு போகலையே தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் நன்றி சொல்ல போகாத வாயிலே சொன்னம் இது மாறாத சொன்னம் ஊட்டி வளர்த்திடவே ஊடுறக்கமானவளே தூக்கி எடுத்து உன்னை தோல் சுமந்து காத்தவதா ஊட்டி வளர்த்தவளே ஊர்வலமானவளே ஊட்டி வளர்த்து எந்த தோல் மேலே வந்தவளே தூக்கி எடுத்து உன்னை தூங்கப்பட்டு படித்தவனா தூக்கி எடுத்து உன்னை
தாய் மனசு தங்கம் நான் அறிஞ்ச தெய்வம் பெத்தவளுக்கு தாம்பா பிள்ளையோட அருமை தெரியும். மாமி பாருங்கோ தம்பி டே அம்பி, நாங்கெல்லாம் அம்மா எல்லாம் வனாந்தரம் போறோம்ல, இது வழிச்சிரமம் தெரியாம இருக்க எல்லாரும் கதை சொல்லிட்டு வாடான்னு சொன்னோம். சரி, அப்ப இவன் ஒரு கதை சொன்னேன், என்ன கதை சொல்? அவன் ஒரு கதை சொன்னேன், என்ன நான் ஒரு கதை சொன்னேன். இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கச்சு நான் சொன்னேன், தம்பி நீயோ அரச குலத்துல பிறந்தவன். ஐயோ, அரச குலத்துல பிறந்தவன். இறைவா. அவன் தாண்டா பிச்சான் லோகிதாச்சே. நோக்கு தெரியாது, சாஸ்திரம் கிடையாது, சரி. இதிகாசங்கள் கிடையாது, இறைவா. எதனாலும் ஒரு கதை சொல்லிட்டு வாடான்னு சொன்னோம். சரி, அப்ப அவன் சொன்ன கதை, என் மகன் என்ன கதை சொன்னான்? என் மகன் என்ன கதை சொன்னான்? அருமையான கதை. என்னப்பா சொன்னான்? அது அருமையான கதைடா, நீளமான கதை. ஆமா, குடும்ப கட்டுப்பாடு கதை. வெட்டி வெட்டி பேசுறியா? உங்களுடைய குடும்ப கட்டுப்பாடாக இருக்கின்ற கதையை மாமி பாருங்க. சரி. தேவதாசி சொன்னா, இறைவா. தோழமார்கள் நாங்கள் அயோத்தி நாட்டில் வாழும்போது சரி. நான் படித்ததுனால 7 நாள் வரை என் தோப்பனார் தான தர்மம் கொடுத்தாரு. இறைவா. தான தர்மத்தை வாங்குற மாதிரி விஸ்வாமித்திர கவட நாடகம் பண்ணி காசு. எங்களை கடனுக்குள்ளாக்குனாரு. இந்த கடனை தீர்க்கறதுக்காகத்தான் நானும் என் அம்மாவும் காலகண்டத்தில் அடிமையாக இருக்கும் தோழமார்கள் சொல்லிட்டு வந்தானா அவன் சொல்லிட்டு வந்தா மாமி. மேலவனாந்திரம் போய் சேர்ந்தோம். சரி, அவன் கதை முடிச்சிருக்கு மாமி. வேண்டாம், மோர்ச்சம்புல கழுத விட்டு விழுந்தது மாதிரி அவச்சனமாக சொல்லிக் கொண்டே இருக்கிறான். ஆலப்பாளையத்துக்கு பிறந்தவன சொல்லி வந்த கதை முடிஞ்சுச்சு. அவன் சொன்ன கதை இவனை பெத்தாங்களா செஞ்சாங்களா? இறைவா. செஞ்சு என் மகன் என் தங்க மகன் ஏன் இன்னும் வரவில்லை? எங்க மகள் என் தங்க மகள், எங்க மகள் என் தங்க மகள் ஏன் இன்னும் வரவில்லை? இங்கே மகன் தங்க மகன் காலகிலே காணகம் போன எந்தல் பாலகன், காலகிலே காணகம் போன எந்தல் பாலகன், மாலை பொழுதாகுது ஆகுது சோக கனமூழ்குது மூழ்குது, மாலை பொழுதாகுது ஆகுது, சோலை பொழுதாகுது ஆகுது, பால வயதி சிலை போல அழகி அவள், பால வயதி சிலை போல அழகி போல கண்ணல் எந்த மைதன் குளமாமணி திசை பாரிடுவான். எங்கே மகன் தங்க மகன், எங்கே மகன் தங்க மகன். காரணம் தெரியலை ஒண்ணுமே எனக்கு புரியல, என்ன காரணம் தெரியலே, ஒண்ணுமே எனக்கு புரியலே. என்ன காரணம் தெரியலை ஒண்ணுமே இன்னும் புரியலை, சின்னஞ்சிறுவன் எனக்கு ஒன்னே ஒருவன், சின்னஞ்சிறுவன் எனக்கு ஒன்னே ஒருவன், சின்னஞ்சிறுவன் ஒன்னே ஒருவன், அன்னையின் மனது புண்ணாக போகும் வெற்று வயிறு பற்றி எரித்து புட்ட சரி. எங்கே மகன் தங்க மகன், தங்க மகள் நடந்த விவரத்தை நன்றாக தெரிவிங்களப்பா, அப்படி இல்லை என்றால் என் இதயம் வெடித்து விடும் போல் இருக்கிறது. கவலைப்பட வேண்டாம். நடந்ததென்னே சொல்லுங்கள், நடந்ததென்ன சொல்லுங்கள், காட்டில் நடந்ததென்னே சொல்லுங்கள், அங்கே நீங்கள் உயர்குல தோழர்கள்
மாமி. ஒரு யுகம் வந்தால் நாங்க தான் அந்த சொல்ல விவரத்தை நன்றாக தெரியும். சொல்றேன் மாமி. அப்படி இல்லை என்றால் என் இதயம் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். நீ ஒரு ஒருபடியா இருக்க, நீ நல்லா இருக்கணும் மாமி. ஓஹோ அழுவதாலாவது மாமி, நீங்க அழுவதாலாவது என்னம்மா நீ சொல்ல கேளா. என்னப்பா சொல்லிவிட்டீர்கள்? அழுவதாலாவது என்னம்மா நீ சொல்ல கேளா. பொழுதது புலரும் முன்னே போயினோ காலரல்லவா சாமி. பொழுதது புலரும் முன்னே போயினோ பாலரல்ல சாமி. அழுதுள்ள பாபு சீட்டி அழகன் மாண்டாட ஆண்டவா, காசிநாதா, கங்காதரா, இறைவா, இதற்காகவா இந்த பாவி உன்னை பெற்றேன்? இதற்காகவா இந்த பண்ணு மாவன் சுமந்து 10 மாதம் சுமந்து பாலூட்டி சீராட்டி தாளாட்டி வளர்த்தே நடைய தங்க மகனே. இந்த பாவிக்கு ஒரு பலன் கூட கிடைக்கவில்லையாடா. எனக்கு நீ துணை, உனக்கு நான் துணையாக இருந்த மடா மகனே. என்னை விட்டு போய்விட்டையாடா. உன்னை கடித்த பாம்பு என்னை கடிக்க கூடாதா இறைவா? இந்த உலகத்தில் நீ மட்டும்தான்டா எனக்கு உயிரோடு இருக்கின்ற நினைத்து கொண்டு நீ என்னை விட்டு போய்விட்டையாடா. தாராவதி, நான் பெற்ற மகன் தேவதாசன் லோகிதாசனை நான் பெற்ற என் மகளை பத்திரமாக பார்த்து கொள்ளமா என்று தெரிவித்தாயடா மகளே. என் மகன் தேவதாசன் எங்கே? நான் பெற்ற மகன் லோகிதாசன் எங்கே என்று கேட்டான். இந்த பாவி என்னடா மாட்டாயடா மகனே பாபா. மறந்தாயி உன் அன்னை தன்னை ஏடாயி நடுத்தெருவில் என்னை விட்டு போய் சேர்ந்தாயடா மகனே. மாண்டாயே மகனே பாமா, மகனே 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 மகனே. தாயே நாதன் பாதம் போய் சேர்ந்தாயடா இறைவனிடம். அன்பு மகனே, ஆசை மகனே, பாச மகனே, நேச மகனே. அப்பா மகனே பாம்பு அப்பா மகனே பாம்பு, ஐயோ மகனே
தெய்வம் கூட கருணை காட்டவில்லையே. யாருக்கு என்ன கொடுமை செய்தோம், யார் குடிய கெடுத்தோம், அந்தவருக்கெல்லாம் வாரி வாரி வழங்குனமே, அது குற்றமா இறைவா? இல்லை என்று சொல்பவருக்கு அள்ளி அள்ளி கொடுத்தமே, அது குற்றமா இறைவா? காசிநாதா, கங்காதரா, அம்மா வயிறு பசிக்கிறதம்மா, ஏதாவது ஒரு சாதம் இருந்தால் வாங்கி கொடுமாள் என்று என்னோட ஒரு வார்த்தை கேட்டையாடா மகனே. இந்த பாவி சாதம் இல்லை என்று உன்னை வனுவயத்தோடு அனுப்பி வைத்து விட்டேன். இந்த பாவி எனக்கு பேர்பட்ட நிலைமை வந்து விட்டது. கண்டே என்னவப்படியே கெட்ட குடியே கெடும் பட்ட கடனே தீருமர்களே. ஆண்டாடுகள் அழுது புரண்டாலும் ஆண்டவர் வரமாட்டார் என்று சொல்லுவார்களே மகன். என் நவமணியே, என் கானகத்தி, என் பூச்சிரமே, என் கனியே, என் கல்கண்டே, நான் பெற்ற என் கண்ணே நவமணியே, உன்னை காணாமல் கண்ணோரங்குவோ. கண்ணியே நவமணியே, உன்னை காணாத கண்ணும் இல்லையோ. நவமணியே, உன்னை காணாமல் கண்ணோரங்குவோ. ஆயிரம் அருவருப்ப பூத்தாளும் வாசமுள்ள பிச்சு எனக்கு வாய்க்காதே தாழும். நவமணியே, உன்னை காணாமல் கண்ணுறங்குவோ. ஒன்னிரண்ட பெற்றிருந்தால் உள்ளமது தோணாது மகனே மகனே மகனே, நான் ஒன்னிரண்ட பெற்றிருந்தால் உள்ளமது தோணாது. உன்னை நான் விட்டதனால் கண்ணும் ரெண்டு தூங்காது. ஆடாத ஊஞ்சல்களை ஆட வைத்த வண்ணமயில், பாடாத நெஞ்சங்களை பாட வைத்த சின்ன குயில், எங்க இருக்கே என் உயிரே, என்னை விட்டு நீ தனியா? எங்க இருக்கே என் உயிரே, என்னறியே என் மீதையா? விடு கண்மணியே, எனக்கு இங்கே ஒரு துணையா? கண்ணே நவமணியே, உன்னை காணாத கண்ணும் இல்லையோ. தவமாய் தவம் இருந்து துணையாக வந்த கிளி, தவமாய் தவம் இருந்து துணையாக வந்த கிளி, தனியாக தவிக்க விட்டு தனியாக போனதென்ன? தவமாத்தவம் இருந்து துணையாக வந்த விழி, தனியா தவிக்க விட்டு தூங்க விட்டு போனதுன்னு. ஊராரி கண்ணுப்பட ஊர்கோலம் போனதம்மா, யாரோட கண்ணுப்பட்டு ஆத்தோட போனதம்மா. கையில தான் வச்சிருந்தா தவறி இது போகுமின்னு, வழியில தான் வச்சிருந்தேன் மடியும் நினைக்கலையே. கண்ணே நவமணியே, நீ காணாமல் கண்ணோரங்குவோ, நீ காணாமல் கண்ணோரங்குவோ, நீ காணாமல் கண்ணோரங்குவோ. இறந்து விட்டேன் என்று தெரிவித்தார்கள். நீ எந்த இடத்தில் இறந்து கிடக்கேன் என்று தெரிவிக்கவே இல்லை. நான் பெற்ற கல்வடி அந்தணர்கள் பாலர்களை கேட்டு உன்னை தேடி ஓடோடி வருகிறேன். நான் பெற்ற மகனே,
மைக்கு தூக்கிக்கணும் மைக்கு தூக்கி முள்ளு கிடக்கு பார்த்து வா. அம்மா, நீங்கள் உங்கள் மகனை காணும்னு நீங்கள் அழுகிறீங்க, என் பெத்த தாயை காணும்னு நான் அழுகிறேன். உங்கள் மகன் இறந்ததான் சொன்ன, இருந்த இடத்த சொல்லாம தெரிவிக்கவே இல்லை. மேலே வனாந்திரத்தில் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில் படுக்க போட்டு இலைதலைகள் எல்லாம் மேலே அள்ளி போட்டு சரி எங்க மனசை கல்லாக்கி உங்க மகன் மேல ஒரு பெரிய பாறாங்கல்ல தூக்கி என் மகன் என்ன தீங்கு செய்தான்? நான் பெற்ற செல்வ மகன் என்னப்பா கொடுமை செய்தான்? அந்த பிஞ்சு கரத்தால பெரிய பாறாங்களை தூக்கி வைத்து விட்டீர்களா பாவிகளா? எங்களை மன்னிச்சிடுங்க மாமி. அந்த அடர்ந்த காட்டுல உங்க மகனை நாய் நரிகள் இழுத்து சென்று விடுமே, இந்த காரியத்துக்காக அந்த பெரிய பாறாங்கல்ல தூக்கி வச்சவர்களே, என் மகனின் பாசத்தால் உங்களை பேசிவிட்டேன். தவறாக இருந்தால் நானும் உன்னை பெத்த தாய் மாதிரி என்னை நினைத்தேன். இறக்கும் தருவாயில் என்ன சொன்னேன் தெரியுமா? தோழமார்களே, இந்த பிரிவியை என் பெற்றோருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை என்னால் செய்ய முடியவில்லை. அடுத்து உலகத்தில் மனித பிறப்பொன்று ஒன்று இருந்தால் சக்கரவர்த்தி ஹரிச்சந்திரனுக்கு சந்திரமதிக்கு பிள்ளையாகவே பிறக்கும் என்று சொல்லிட்டு, இன்னுமா இந்த பாவி வயித்துல பிறக்க வேண்டும்? இன்னுமா இந்த சண்டா? அவன் உயிர் அவனை விட்டு பிரிஞ்சிருச்சு தாய். உங்க மகனை அடையாளம் பார்ப்பதற்காக வரும் வழியில் ஆடு தின்னா பாலைகளை போட்டு வந்திருக்கோம். அதே வழியில் சென்று உங்க மகனை நல்ல முறையை தகன செய்யுங்க தாய். நீங்க உங்க மகனை நீங்க தேடி போங்க, என் பெத்த தாயை நான் தேடி போக முடியும். இறைவா சொல், இது விதியா இல்லை முனிவரின் பெரும் சதியா? இறைவா இது நியாயமா? இதுதான் நியாயமா? உயிர் வாழ வேண்டுமா? எவருக்குமே இக்கொடுமை உண்டுமா? இறைவா சொல், இறைவா சொல், இறைவா சொல். மணிமுடி செங்கோலை இழந்து விட்டார், மனைவி மகனை விட்டு பிரிந்து விட்டார். மணிமுடி செங்கோலை இருந்து விட்டார், மனைவி மக்களையும் பிரிந்து விட்டார். தனிமையில் நீங்கினார் வந்துவிட்டேன் ஐயா, தனிமையில் நீங்கினார் வந்துவிட்டேன். இந்த தரணி எல்லாம் சிரிக்க பிறந்து விட்டேன். இறைவா சொல், இது விதியா? ஐயா ஒருவரின் பெருசரியா? காசி காசி என்று கடனிற்கு வந்தோம் ஐயா. காதி காதி என்று கருவில் வந்தோம் ஐயா. நாங்கள் காசி காசி என்று கடனிற்கு வந்தோம் ஐயா. கணவாங்களே எங்களை விலை கூறினார் ஐயா. கணவாங்களை விலை கூறினார், கணவாங்களை விலை கூறினார் வந்தோம் ஐயா. இறைவா சொல், இது விதியா? ஐயா ஒருவரின் பெருசரியா?
வைக்க காலகண்டையிடம் தெரிவித்துக் கொண்டு உன்னை தேடி ஓடோடி வருகிறேன் பெற்ற மகனே. ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே, ஐயா பெரியரே என்னை அடிமை கொண்டவரே, ஐயா வேதியரே என்னை அடிமை கொண்டவரே, பாலே மாட்டா பாவி என்ன செய்வேன். மனித நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று. தந்தை தவறு செய்தான் தாயும் இடம் கொடுத்தான், தந்தை தவறு செய்தான் தாயும் இடம் கொடுத்தான். வந்து விருந்து விட்டோம் பந்தம் வளர்த்து விட்டோம், வந்து விருந்து விட்டோம் பந்தம் வளர்த்து விட்டோம். மனசு துடிக்கிறது மயக்கம் வருகிறது, அழுது லாபம் என்ன அவள் ஆட்சி நடக்கிறது. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு வேண்டும். காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும், காட்டு மனம் இருந்தால் கவலை வளர்ந்து விடும். கூட்டை திறந்து விட்டால் குருவி பறந்து விடும், கூட்டை திறந்து விட்டால் குருவி பறந்து விடும். ஆளி விலங்கு விட்டோம் கடமை என அழைத்தோம், நான்கு விலங்குகளில் தினம் நாட்டியம் பாடுதடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கு மீண்டு. விதியின் ரத்தனங்களே நாம் விலகி பயணம் செய்வோம், விதியின் ரத்தனங்களே நாம் விலகி பயணம் செய்வோம். பதிய மயங்குதடா திரு மனமும் கலங்குதடா, பதிய மயங்குதடா திரு மனமும் கலங்குதடா. எதுவும் இல்லை குழப்பம் முடிந்ததடா, கணக்கை முடித்து விட்டோம் ஒரு கவலை பறந்ததடா. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று.
நிலைக்கும் என்று வாழ்வு நிலைக்கும் என்று. நன்றி நன்றி நன்றி.